எங்கள் சொந்தம் பந்தம் எல்லாம் ஒன்று சேர்ந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு காரணம் எங்கள் வேலு மச்சான் அக்கா ரஜினி அக்கா. சிறப்பாக சந்தோஷமா இருக்கு சேர்ந்தது. அவங்க என்னைக்கு நல்லா இருக்கணும். சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லா ஏஜ் பர்சன்ஸ்க்குமே நல்லா ஒரு என்கரேஜபிளாக இருக்குது. ரொம்ப பாசிட்டிவ் தாட்டாக இருக்குது. நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்குது. ஆகஸ்ட் மந்த் வந்தாலே எப்படா ஃபங்க்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப இருக்கும். ட்ரெஸ்ஸு இதெல்லாம் காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அதெல்லாம் ரொம்ப ஈகராக இருக்கும் பண்ணுறதுக்கு. வேல் வந்து அவங்க என்னோட பெரியப்பா, அவங்க ரஜினி பெரியம்மா என்னோட பெரியம்மா. அவங்க இவ்வளோ தூரம் எடுத்து பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குது. இவ்வளோ தூரம் எல்லா ரிலேஷன்ஸ் எல்லாத்தையுமே கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். பட் அவங்க இது எல்லாமே எடுத்து நல்லா பண்ணுறாங்க. எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் பெரியப்பா அண்ட் பெரியம்மா. மலைகள் ஒதுங்கட்டுமே, உலகம் உணரட்டுமே, அரங்கம் அதிரட்டுமே, சில்லு பறக்கட்டுமே, கரங்கள் வசரட்டுமே, குழந்தை சிரிப்புள்ள பேசுதா, இமயம் மல்ல போல மாசுதா, மனச பறிக்கிற கிரேசுதா, ஜெனசி ஒன்ன பத்தி பேசுதா. கூலி பாவா ஹவுஸே, என்னைக்கும் குறையாத மவுசே, ஒவ்வொரு இடத்துகளுக்கும் கழுதுகளுக்கும் படுதுகளுக்கும் பாமரனுக்கும் குமரிகளுக்கும் லவுசே. கூலி பாவா ஹவுஸே, என்னைக்கும் குறையாத மவுசே, ஒவ்வொரு இடத்துகளுக்கும் கழுதுகளுக்கும் படுதுகளுக்கும் பாமரனுக்கும் குமரிகளுக்கும் லவுசே. இங்கு ஏத்துடா தொட முடியாதுடா, சுயம்பு சரித்திரம் பாருடா, சிரிக்கும் எரிமலை தானடா. நான் வந்து லால் மாமாவுடைய மருமக பேசுகிறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்த பிறகு ஆக்சுவலாக இந்த 15 இயர்ஸ் தான் நம்ம ஃபேமிலிக்குள்ளே இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுங்கிறதே நான் மீட் பண்ணுறேன். இந்த 15 இயர்ஸாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த டேக்கு ஆல்மோஸ்ட் நாங்கள் டெய்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம், எப்போடா இந்த டே வரும் அப்படிங்கிறனால. பிகாஸ் நாங்கள்லாம் ஒர்க்கு போகிறோம், நாங்கள் பார்க்கவே முடியாது. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதை விட மெயின் ரீசன் எல்லா குட்டீஸையும் நல்லா என்கரேஜ் பண்ணுறீங்க. ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் பசங்க நல்லா மோட்டிவாக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஸ்ரீநிதி என் பிள்ளைங்க எல்லாருமே இங்கே வந்து டான்ஸ் ஆடுறது, மைக்கு பிடிக்கிறதுல ஸ்கூல்லையும் ரொம்ப ஹாப்பியாக பிடிக்கிறாங்க. நம்ம ஏதாவது சொல்லி கொடுத்தாலோ எதுனாலும் நான் தான் ரஜினி அம்மா ஃபங்க்ஷனில் பண்ணியிருக்கேன்லம்மா, நான் செஞ்சிருவேன் அப்படின்னு ரொம்ப மோட்டிவேஷனாக போவாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரி எங்களுக்கு வருஷம் இதே ஹாப்பினஸ் நீங்கள் கொடுப்பீங்க. நாங்களும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே தான் இருப்போம். நிறைய கிஃப்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது. ஹாப்பியாக இருக்குது. இயர்லி உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் திருமாறன், சின்னமனூர்லேருந்து வரேன். இது எங்களுடைய மாமா வீட்டு ஃபங்க்ஷன். ஒவ்வொரு வருஷமும் மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக எங்கள் மாமாவுக்கும் அத்தையும் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஒத்து போகுது. அவங்க 2 பேரும் ஜாயிண்டாக பண்ணும்போது ரொம்ப இன்னும் சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் தவறாமல் இதை அட்டன் பண்ணிடுறோம். ஒரு வருஷத்துக்கு உரிய பூஸ்ட் பண்ணிக்கிறோம். அதாவது எப்படின்னா, எங்களை எனர்ஜியை வந்து நாங்கள் இதில் ரொம்ப கூட்டிக்கிறோம். ரொம்ப மிக மிக மகிழ்ச்சியான ஒரு ஃபங்க்ஷன். இது எப்படா வரும்னு சொல்லி ரொம்ப ஆவலோடு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி பிரமாதமாக நடந்துகிட்ருக்கு. நீண்ட எங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கும் இது தொடரும் நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.
ஃபங்க்ஷன் எப்போ வரும்னு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம். எல்லாருக்கும் கிஃப்ட்டு நல்லா கிடைக்கும். நாங்கள் கிஃப்ட் இல்லாமல் வீட்டுக்கு போக மாட்டோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுனால தான் திரும்ப நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்றோம். வருஷத்துக்கு ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணுறோம் எல்லாரும். சின்ன குழந்தைகள் வந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். gift வாங்கிட்டு போகிறோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஃபங்க்ஷனை நடத்துகிற ஸ்விங்கிங் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்க முடியுது எங்களுக்கு ஏஜ் ஆனால. உண்மையிலேயே ஜூங்கிங் வருஷம் பண்ணுறாங்கன்னா அது பெரிய விஷயம். நம்ம ரஜினிகா வேலு அண்ணே 2 பேரும் நல்லா இருக்கணும், அவங்க ஃபேமிலியே நல்லா இருக்கணும். எங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எந்த ஃபங்க்ஷன்லேயும் இந்த அளவு கேம்ஸ் அதெல்லாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனில் நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அதை வின் பண்ணுறவங்களுக்குன்னு மட்டும் கிடையாது, நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கும் சேர்த்து அவங்க வந்து கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. அது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அந்த கிஃப்ட்லாம் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீம் சொல்கிறாங்க. அந்த தீமில் எல்லாருமே அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு வர்றது, அது ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஒவ்வொரு தீம் சொல்கிறதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கலர் தீம் எல்லாமே மொத்தத்தில் அந்த ஃபேமிலி கெட் டுகெதர் எல்லாம் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ஒரு நல்ல ஒரு கேதரிங்காக இருக்குது இந்த ஃபங்க்ஷன். இது வரைக்கும் 90s முட்டாய் எங்கேயுமே சாப்பிட்டதே இல்லை. இங்கே தான் வருஷம் வந்து சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு டூக்கி கிட்ஸோடது இந்த 90s ரொம்ப பிடிக்கும். அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்றாப்புல தான் காம்படிஷன் கொடுத்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் கொடுக்காம ரொம்ப ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இங்கே என்னென்னா ஃபோட்டோலாம் எடுக்க அலோவ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு பிடிச்ச தீம் சொல்லி அப்புறம் அந்த தீம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதை வேறு பிரிண்ட் பண்ணி கூட கொடுக்குறாங்க. அதுக்கும் பல்லாவ நம்மளுக்கு வந்து ஒரு மிஷின் மாதிரி இருக்குது. இப்போ அங்கே ஃபோன் வச்சோன்னா அங்கே வீடியோ எடுத்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எமோஷன்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவங்க கேஎஸ்எஸ்பி ரஜினிமாலா பிறந்த நாள் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஃபேமிலி ரொம்ப வாழ்வாங்கு வாழணும். நாங்கள் இந்த வருஷம் இந்த ஃபேமிலி எப்போ கொண்டாடுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கேம் வச்சு எல்லா கேமுக்கும் எல்லாத்துக்குமே பரிசு கொடுக்குறாங்க. நாங்கள் எத்தனையோ இது போயிருக்கோம், ஆனால் இது மாதிரி எப்பயுமே நடந்ததில்லை. ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. கேஎஸ்பி கஸ்தூரிக்கா, மகா, ரஜினி, லட்சுமி எல்லாம் எங்கள் கூட படித்தவங்க. நாங்கள்லாம் ஒரே ரைஸ் மில்லில் பக்கத்தில் இருந்தோம். ஆனாலும் சின்னதில் இருந்த பழக்கத்துக்கு எங்களுக்கு இன்னும் அதே பாசத்தில் எங்கள் கூட பிரியமாக இருக்கா. அவள் பிள்ளைகளும் பேரையும் பேத்தி எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறோம். போன வருஷம் மஞ்சள் ட்ரெஸ் சொன்னால் இந்த வட்டம் இப்படி சொல்லியிருக்கா, டாட்ஸ் சொல்லியிருக்கா. நல்லா பிரயாசப்பட்டு ட்ரெஸ் எடுத்து சந்தோஷமாக எல்லாரும் பற்றியும் பார்க்கும்போது எங்களுக்கு மன நிறைவாக இருக்குது. சாப்பாடை பற்றியும் சொல்ல முடியாது, அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. அவ்வளோ அன்பாக எல்லாரும் பரிமாறி நல்லா இருந்தது. வருஷம் அதே மாதிரி நாங்கள் எல்லாரும் வந்து கண்டிப்பாக கலந்துக்கிடுவோம். நன்றி, வணக்கம். ஃபங்க்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மோர் தென் 10 இயர்ஸாக நடக்குது. என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸ்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ என் கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லை, பட் என்னோட அம்மாவோட நான் அக்கம்பனி பண்ணும்போது இட்ஸ் மை 3rd year டு ஜாயினிங் திஸ் ஃபேமிலி. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒவ்வொரு வட்டம் ஒவ்வொரு தீம் வச்சு பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் ஓன்லி எ கேதரிங், ஒரு ரிலேட்டிவ்ஸும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் கலந்து நிறைய பேரை ரீவென்ஜுவேட் பண்ணி பார்க்க முடியுது. நிறையா பாஸ்ட் மெமரிஸை ரெக்கலெக்ட் பண்ண முடியுது. ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபங்க்ஷன். இதில் ரஜினிமாலா ஆண்டிக்கு வந்து எவ்வளோ பெரிய மனசு இருந்துச்சுன்னா இவ்வளோ கிஃப்ட்ஸ் கொடுத்து பீப்புள் எவ்வளோ என்டர்டைனிங்காக பல ஆக்டிவிட்டீஸ் ஏஜ் வைஸ் கேட்டகரி வைஸ் வச்சு ஒரு நல்ல கிராண்ட் ஃபுட் கொடுத்து ஒரு என்டர்டைனிங்காக ஒரு ரெஃப்ரெஷிங்காக பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் அ ப்ரைட் டு சே எவ்ரிபடி தட் த சங்கிங் ஃபேமிலி இஸ் ஆர்கனைசிங் சச் அ ஒண்டர்ஃபுல் ஈவெண்ட். ஏன்னா இது வந்து ஐ டெல் டு மை ஸ்டூடெண்ட்ஸ், நான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஐ டெல் டு மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ தட் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் a remarkable function for especially reunion
அண்ட் ரெஃப்ரெஷிங் த மெமரிஸ். ஏன்னா இன்றைக்கும் எங்கள் அம்மாவை நான் த்ரீ இயர்ஸ் அக்கம்பனி பண்ணுறேன். எவ்ரி டைம் என்னை மீட் ஆண்டி ரஜினிமாலா ஆண்டி, அவங்க சிஸ்டர்ஸும் அவங்க பிரதரும் எங்கள் அம்மா கிட்ட அவங்க சைல்ட்ஹுட் மெமரிஸை அகெயின் அண்ட் அகெயின் அதை ரிப்பீட் பண்ணுறாங்க. அதை ரெஃப்ரெஷிங்காக சொல்கிறதும் அவங்க மெமரிஸை ஷேர் பண்ணுறதும் வந்து நமக்கு திரும்ப பார்க்குறப்ப இட் டேக்ஸ் அஸ் த சைல்ட்ஹுட் டேஸ் அண்ட் we are able to read how they have lived their life. அது வந்து இத்தனை வருஷம் பாண்டிங் கண்டினியூ பண்ணுது. எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். பட் திஸ் 1 year they made a remarkable year. We keep on sharing this message and function on this occasion. ங்கிறது வந்து ஒரு பெரிய blessing. To be a part of this function வந்து I really feel blessed and honored to be a part of this function. ஸோ எங்களுக்கு வந்து ரெக்கக்னிஷன் பார்த்து இங்கே வர்றதில்ல. ஒரு ஈகோஸ்டிக்கு அவங்க she makes us anticipating. இந்த வருஷம் என்ன தீம் வைப்பாங்க, எப்படி கூப்பிடுவாங்க, என்ன கான்செப்ட் வச்சுருக்காங்க. அண்ட் we all work for a week. அவர் அட்லீஸ்ட் அப்போ நாங்கள் ஒரு வீக் ஒர்க் பண்ணுறோம். அவங்க கொடுக்குற தீமுக்கும் என்ன மாதிரி ட்ரெஸ் காஸ்டியூம் எடுத்துக்கலாம், அவங்க என்ன கான்செப்ட் வச்சுருக்காங்க, அதுக்கு நம்ம என்ன ப்ரிப்பேர்னஸோட வரலாங்கிறத. இப்போ நாங்கள் வந்து 1 week நாங்கள் பண்ணுறதே அவங்க கிட்டத்தட்ட மோர் தேன் a month and year ஒர்க் பண்ணுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த ரெகுலர் ஒர்க் இவ்வளோ ஃபண்டிங்கும் கொடுத்து இவ்வளோ ஒரு ப்ளீஸிங் என்விரான்மெண்ட்டை வந்து ஒரு கின் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒரு மாதிரி எல்லாரையும் கவர் பண்ணுறேன். ஸோ ஐ அப்ரிஷியேட் அண்ட் ஐ கங்க்ராச்சுலேட் அண்ட் ஐ விஷ் த சங்கிங் ஃபேமிலி அ வெரி லாங் அண்ட் ஹெல்த்தி பீஸ்ஃபுல் ப்ராஸ்பரஸ் லைஃப் டு கண்டினியூ மோர் such of services and activities every year. So this is my mom and my சித்தி. அண்ட் எனக்கு இப்போ வந்து ஒரு ரெக்ரெட் உண்டு. பிகாஸ் ஒரு 5-10 years பேக் என் கிராண்ட் பேரண்ட் இருக்கும்போது he'll always tell me நீயும் அக்கம்பனி பண்ணி வாப்பாம்பாங்க. பட் அப்போ சொல்லுவாங்க நல்லா சாப்பிடலாம், நல்லா என்ஜாய்மெண்ட் இருக்கும்பாங்க. அந்த ஏஜ்ல ஐ ஃபெல்ட் அ நிச், நம்ம வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு வரோமோ நோ அப்படின்னு. பட் இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஃபுட் ஆர் சம்திங். இட் இஸ் சம்திங் அ கேதரிங் that we should see people of different sector, different age group, different category, and to enjoy fun. ஏன்னா அவங்க இன்விடேஷன்ல போட்டிருந்தாங்க if you want to fun come and explore with us னு கொடுத்திருந்தாங்க. and that is really happening here. So it's really interesting to be a part of this chunking family, and I thank you once again. Thank you so much. நான் ஜெய்கணேஷ் சென்னையிலேருந்து வரேன். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்காக நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக நாங்கள் வரது. ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஸோ இவ்வளோ பேரை கேதர் பண்ணி இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுறது வந்துட்டு இட் இஸ் ஃபஸ்ட் டைம் இன் ஓவரால்லே நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இங்கே மட்டும் கிடையாது, எங்கேயுமே இது மாதிரி பண்ணதே கிடையாது. ஸோ இவ்வளோ பேரையும் ஃபேமிலியாக கேதர் பண்ணுறது இஸ் ஹைலி இம்பாசிபிள் இன் கரண்ட் ஜென்ரேஷன். ஓகேங்களா? அதை பண்ணுறது வந்துட்டு சாருக்கும் மேமுக்கும் ஹேட்ஸ் ஆஃப் தான். அந்த மாதிரி யாருமே பண்ண முடியாது. ஸோ ஐ மஸ்ட் தேங்க் தெம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் ஆர் எவ்ரி ஆக்ஷன் தே டேக். இந்த ஒரு நாள் வந்து ஃபுல்லாமே ஹாப்பியாக போகிறது வந்துட்டு தே மேட் அஸ் வெரி ஹாப்பி. தட்ஸ் ரியலி கமெண்டபிள். ஸோ ஆமாங்க, நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் மதுரை ஃபங்க்ஷனுக்கு வரோம். ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் மெயினாக மேடம், குட்டி மேடம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. காலையிலேருந்து தூக்கம்லாம் கிடையாது. கிஃப்ட்ஸுன்னு தான் பார்த்துட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ பிஸி ஸ்கெடியூலாக இருந்தாலும் சார் மேடம் ஃபங்க்ஷன்னா வந்து கண்டிப்பாக வந்து அது ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்குமே டைம் போகிறதே தெரியாது. அப்படி தான் எப்போவுமே இருக்கும். இந்த வாட்டியும் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சார் மேடம். இந்த மாதிரி எல்லா வருஷமும் இன்னும் நிறைய வருஷம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணோம். தேங்க்யூ. இருக்கும். ஸோ அவங்க நீண்ட நாள் நல்லா வெல்த்தியாகவும் இந்த நாட்டில் வந்துட்டு சூப்பராக இருக்கணும். ஓகே, தட்ஸ் thank you very much for inviting us. Thank you madam. எங்க அண்ணனும் அண்ணியும் இந்த விழா சிறக்க எங்களுக்காக கஷ்டப்பட்டு முன்னேற்றம் கொடுக்குறாங்க. எங்க குடும்பத்துக்கு எல்லாம் பாதுகாப்பு, எங்க வாரிசுகளுக்கெல்லாம் பாதுகாப்பு அவங்க தான். அவங்க என்றும் அவங்க குடும்பம் நல்லா செழித்தோங்கி நல்லா இருக்கணும். இதே மாதிரி நிறைய சிறப்பு விழா நடத்தணும்னு கேட்டுக்கொள்கிறேன். பாலமங்கல் குரூப்பில் நம்ம சேர்ந்திருக்கிறதே ஒரு அபூர்வமான இது.
இது மாதிரி யாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது, நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் முக்கியமாக வேலு ரஜினி 2 பேர்த்துக்கும் அவ்வளோ என்ன நன்றி சொன்னாலும் அவ்வளோ எங்கள் குடும்பத்து சார்பாகவும் நன்றி சொல்லிக்கிறேன், எல்லார் சார்பாகவும் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் மனநிறைவோடு பரிசோடு போகிறாங்க. அந்த மனநிறைவும் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாம் திருப்தியாக இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் பல விசேஷங்கள் நடத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். பல வருஷமாக தீனதயாளன் மச்சானும் ரஜினி அக்காவும் எங்களை இந்த கெட்டுக்கதருக்கு வர சொல்லி அழைப்பில் விடுப்பாங்க. ஆனால் முதல்ல ஒரு சில வருடங்கள் நாங்கள் வந்ததில்லை, அது ஏதேதோ ஒரு காரணங்களால். பிறகு ஒரு தடவை ஒரு கல்யாண வீட்டில் பார்த்து எங்களை ரொம்ப ஏன் நாங்கள் அழைப்புதெல்லாம் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கோம், நீங்கள் வர மாட்டேங்கிறீங்கன்னு ரொம்ப உரிமையோடு எங்களை கேட்டுக்கிட்டாங்க. அதனால பிறகு ஒரு வருடம் நாங்கள் இதில் கலந்துக்கிட்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் இவங்க எவ்வளோ அழகாக நடத்துகிறாங்க, எப்படி குடும்பங்களை கொண்டு செலுத்துகிறாங்க, எல்லா உறவுகளுக்கு எவ்வளவு மரியாதையும் மதிப்பும் கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து இப்போ எந்த ஒரு இதையும் நாங்கள் மிஸ் பண்ணுறதே இல்லை. தொடர்ச்சியாக 4-5வது வருடமாக இதை வந்துக்கிட்டு இருக்கோம். இவங்களுடைய ஆர்கனைசேஷன் பார்க்குறதுக்கும் இவங்க நடத்துறதுக்கும் இவங்க கொடுக்குற பரிசுகள் இதுகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. ஆனால் இந்த இது செய்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு மனசு வேணும். அப்படி ஒரு மனசு தீனதயாளன் மச்சானுக்கும் ரஜினி மாலா அக்காவுக்கும் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இந்த இதில் கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற முகங்களையும் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அதை விட சந்தோஷமாக இருக்குது. இன்னும் வருங்காலத்துலேயும் எல்லா இதுக்கும் கெட்டுக்குதருக்கும் நாங்கள் வருவோங்கிறத உறுதியாக சொல்கிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த எங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். நானும் இதை ஆமோதிக்கிறேன். சுங்கிங் ஃபேமிலியில் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஜாயின் பண்ணி இப்போது இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இவ்வளோ தூரம் நிறைய கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, கிட்ஸ்லேருந்து அடல்ட்லேருந்து எல்லாமே. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது. தேங்க்யூ வேல் தாத்தா ரஜினிமா. தேங்க்யூ வேல் தாத்தா ரஜினிமா. இந்த இயர்லி இந்த ஒரு ஈவெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் இது ஒரு செல்ஃப்லெஸ்ஸான ஈவெண்ட் தான். எவ்வளோ தான் அந்த ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர் என்னதான் இருந்தாலுமே இந்த இயர்லி ஒன் டே வர்றப்போ ஒரு ரிலாக்ஸ்டாக திரும்ப வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ தாத்தா ரஜினிமா அண்ட் டியர் ஃபேமிலி. ரஜினி வீட்டு ஃபங்க்ஷனு சுங்கிங் ஃபங்க்ஷன் எங்களுக்கு ஒரு கிங்கு மாதிரி. உங்களுடைய ப்ரெசன்டேஷன் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. இது இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, 7 ஜென்மத்துக்கு இந்த பந்தம் தொடரணும்னு சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன். உங்களை பற்றி சொல்ல போனோம்னா ரஜினிமாலா அண்டு வேலு அண்ணாச்சி அவர்கள் இருவரும் நீண்ட ஆயுள் பெற்று தீர்க்காயுசாக இந்த விழாவினை தொடர்ந்து நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது சுங்கிங் ஃபேமிலி வேல் மாமா எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, ரஜினிமாலா ஆண்டி எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு. அதனால் நாங்கள் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கோம் சுங்கிங் ஃபேமிலிக்கு. அவங்க எனக்கு நினைவு தெரிஞ்ச எனக்கு ஒரு 18 வயசு 19 வயசுல இருந்து அவங்க நிறையா ஃபங்க்ஷன்ஸ் நடத்தியிருக்காங்க. நாங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நாங்கள் மிஸ் பண்ணுறதில்ல. எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நாங்கள் ஆர்வமோடு கலந்து நாங்கள் வீட்டுக்கு போகும்போதில் கட்டப்பை நிறையா ப்ரெசன்ட்ஸும் கிஃப்ட்ஸும் ப்ரைஸும் தான் எடுத்துகிட்டு போவோம். இதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் இருக்குது. தேங்க்யூ. இந்த ஃபங்க்ஷனில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சாப்பாடு A1 இருக்குது. அது நாக்கை விட்டு 4 வருஷம்னாலும் அகலாது போல் இருக்கு. அந்தளவுக்கு சரியான சாப்பாடு, ஆட்டம் பாட்டம் ஜாலி எல்லாமே இருக்குது.
மொத்தத்தில் இது வந்து மகிழ்ச்சிகரமான ஆரவாரமான ஒரு ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ் அத்தை ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவே இருக்குது. வருஷம் பூரா ஓடிட்டே இருக்கோம். அதில் இந்த ஒன் டேக்காக தான் நாங்கள் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். இங்கே வரப்போ இந்த மாதிரி கேம்ஸு கிஃப்ட்ஸு இதெல்லாம் எங்களுக்கு இன்னும் ஒரு எந்தூசியமாக க்ரியேட் பண்ணி நாங்கள் நல்லா ஒரு ஜாலியாக மனநிறைவோடு போகிறப்ப வீட்டுக்கு போகிறோம். நாளைக்கு திருப்பி போகிறப்ப எப்போ அந்த அடுத்த வருஷம் வருன்றதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அதில் மெயினாக எங்களுக்கு ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே திருப்தியாகவே எப்பயுமே சொல்லி இருக்கும். பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட்ஸு அதுக்கெலாம் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அவங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க வரப்போ. நான் 3 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நான் இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. பட் இங்கே சில்ட்ரன்ஸ் நிறைய ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நிறையா கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க கேம் வச்சு. அது ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே கொடுக்குற ஃபுட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே நடத்துகிற கேம்ஸ் எல்லாம் சின்ன பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மைண்ட் கேம்ஸ் வேறு இருக்கும். எந்த ஃபங்க்ஷன்லையும் இந்த அளவுக்கு கிராண்டாக பண்ண முடியாது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்தால் நல்லா ஜாலியாக இருக்கலாம். நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா கிஃப்ட் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபுட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். நல்லா ஜாலியாகவே வீட்டுக்கு போகலாம். கேம்ஸை தவிரமே பார்த்தீங்கன்னா எல்லா ரிலேட்டிவுமே கரெக்டாக இந்த டேல வந்து வருஷத்துக்கு ஒருக்கா வந்து மீட் பண்ணிடுறோம். எல்லாருமே மெஷின் மாதிரி ஓடிட்டே இருக்கோம். பட் இந்த டேல எல்லா ரிலேட்டிவ்ஸையுமே பார்க்குறப்போ இந்த கேம்ஸு ஃபுட்டை தவிர பார்த்தீங்கன்னா இன்னும் மன நிறைவாக இருக்குது. எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல பார்த்து ஒரு ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கிறோம். அதுக்கு வழிவகுத்த அத்தைக்கும் மாமாவுக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இந்த இடத்துல. தேனம்மா ஃபேமிலியில் ஜெயபால் அழைக்கப்படும் இன்ஜினியர் ஜெயபால். ரஜினி வந்து தங்கை சித்தி மகா. ரஜினி வந்து சிறப்பு என்ன கேட்டால் அவங்க வந்து சாதாரண விருந்து கடின உழைப்பால் உயர்ந்த நிலைக்கு வந்தவங்க. அது இன்னும் ரொம்ப சிறப்பான அம்சம் கேட்டால் உயர்ந்த நிலைக்கு வந்தாலும் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் அவர்கள் வேலை பார்க்குறாங்க. ஒவ்வொரு வார்டும் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக அவருடைய தொழிலாளர்களையும் சரி உற்றார் உறவினர் நெருங்கிய உறவினர் சேர்த்து வருஷத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து கெட் டுகெதர் போட்டு நல்லா அருமையான சாப்பாடு போட்டு கிஃப்ட்டை கொடுத்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. அதாவது இன்னொரு முக்கியமானது கேட்டால் ஒவ்வொரு இடத்துடைய அவங்களுடைய இந்த எம்ப்ளாயீஸு ரிலேட்டிவ்ஸினுடைய அவங்களுடைய சரித்திரமே தெரியும். பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் பேர் கூட அழகக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இதானவங்க, எளிமையாக பழகக்கூடியவங்க. இந்த மாதிரி வந்து இது எங்கள் தேனம்மா ஃபேமிலிக்கு ஒரு மணிமகுடம். வாழ்த்துக்கள். ஐயம்மா இப்போ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நாங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கு வந்து ஜாலியாக அவங்க கூட என்ஜாய் பண்ணுவோம். எப்போவுமே நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள். நாங்கள் எப்போவுமே வந்து ஹாப்பியாக நீங்கள் வந்து எங்களை எல்லாத்தையும் ரொம்ப ஹாப்பி ஆக்குறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் கிட்ஸை நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஆக்கிட்டீங்க ஐயம்மா. தேங்க்யூ ஐயம்மா. இப்போ தேங்க்யூ ஃபார் த பெஸ்ட் ஃபங்க்ஷன். இது வந்து எங்களோட பரம்பரையாக ஒரு 5 தலைமுறையாக கொண்டாடுற ஃபங்க்ஷன்னு. வந்து பாலமங்கல் ஃபங்க்ஷன்னு எங்கள் பாட்டியோட தலைமுறையிலேருந்து வருது. இதை வருஷம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு எல்லாரும் ஆகஸ்ட் 15 ஒட்டி 2 days நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுவோம். சின்ன வயசு பிறந்த 3 மாத குழந்தையில இருந்து 90 வயசு உள்ளவங்களுக்கு வரைக்கும் எக்ஸைட்மெண்ட்டாக எல்லா விளையாட்டுகளையும் வைப்போம். சாப்பாடு எல்லா இதுலேயும் பார்த்து தனியாக செப்பரேட்டாக செய்வாங்க. ஒன்றா வந்து சந்தோஷமாக இருந்து என்ஜாய் பண்ணி ஆடிட்டு போவோம். எங்களுக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் உண்டு. கிஃப்ட் இல்லாமல் அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி 2 நாள் இதை எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நல்லா அண்ணா பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா மாமா அத்தை பேரன் பேத்திக குடும்பமாக எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக இருப்போம். இது எங்கள் அண்ணாவோட ஆகஸ்ட் எங்கள் அண்ணா பிறந்த நாள்.
இது நாங்கள் வந்து நான் வந்து 10வது பிள்ளையோட 4வது பொண்ணு. எனக்கு பேரங்க பேத்திகள்லாம் இருக்காங்க. அவங்களும் காலேஜ் படிக்கிற வயசுக்கு எல்லாருக்கும் பூட்டி தலைமுறை வந்துட்டோம் நாங்கள். ஆனால் இன்னமும் அதை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து எங்கள் அம்மா கூட பிறந்த 5வது அக்காவோட மகன் நடத்துகிறாரு இது. அங்கே அந்த அண்ணாவோட பேர் வந்து தீனதயாளன். அவங்களோட ஒய்ஃபு எங்கள் அண்ணி பேர் ரஜினிமாலா. அவங்க சிவகாசிக்காரவங்க. இவங்க நாங்கள் வந்து வருஷம் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ என் பக்கத்து தெரியுமா இவர் என் பக்கத்தில் இருக்கிறது எங்கள் அண்ணாவோட கூட பிறந்த அண்ணா அண்ணி. இது இந்த இடத்த மட்டும் காமிக்கிறேன். இன்னும் நிறைய பேர் இந்த ஃபங்க்ஷனில் அவ்வளோ பேர் இருப்போம். குறைஞ்சது மினிமம் 700க்கு குறையாமல் இருப்போம். வருஷம் என்ன வேலை இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் வந்து கலந்துக்குவோம். எல்லாரும் ஒருத்தர் மீட் பண்ணி சந்தோஷப்பட்டு சாப்பிட்டு கேக்கு வெட்டி அதுக்கப்புறம் ஆடல் பாடல்லாம் வச்சு முடிச்சு தான் அனுப்புவாங்க, கிளம்புவோம். இது மாதிரி நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை எதிர்பார்த்து இருப்போம். எங்களுக்கெல்லாம் அது ஒரு ஊக்க மருந்து மாதிரி. எங்கள் வயசெல்லாம் 70-90 வந்தாலும் அடுத்து அவங்க கூப்பிடுறாங்கங்கும் போது எங்களுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அதை எங்களோட உடல் நிலையெல்லாம் நினைக்க மாட்டோம். சின்ன பிள்ளை மாதிரி நாங்களும் கலந்துக்குவோம். இது மாதிரி அவங்க மேலும் கொண்டாடணும், அவங்க இன்னும் மேலும் நல்லா இருக்கணும்னு கடவுளோட ஆசீர்வாதத்தோடு நான் இதை முடிச்சுக்கிறேன்.